GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். வால்பாறை அடுத்த தமிழக கேரள எல்லையான அதிரப்பள்ளி அருகே உள்ள பீலார்மூலி பகுதியைச் சேர்ந்தவர் 67 வயதான தென்கூடன் சுப்ரன். இவர் கடந்த 6ஆம் தேதி அதிகாலை தேநீர் அருந்துவதற்காக வீட்டுக்கு வெளியே சென்றிருக்கிறார். அப்போது வனப்பக்கத்திலிருந்து திடீரென வந்த காட்டு யானை கடுமையாக தாக்கியிருக்கிறது. இதில் பலத்த காயம் காரணமாக தென்கூடன் சுப்ரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அந்த வழியாக சென்ற ஒரு பெண் சம்பவத்தை கண்டு உடனடியாக வனத்துறையினருக்கும் அருகிலுள்ள பொதுமக்களுக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவம் அறிந்து சாய்பன்குழி வனச்சரக அலுவலக பணியாளர்கள் விரைந்து வந்து உடலை மீட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது வனத்துறை வாகனமும் அலுவலக ஜன்னல் கண்ணாடிகளும் உடைத்து துவம்சம் செய்யப்பட்டது. திருச்சூர் RTO சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மக்களுடன் பேசி சமாதானம் செய்ய முயன்றார். ஆனால் சம்பவத்திற்கு காரணமான யானையை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் மக்கள் உறுதியாக இருந்தனர். இதனால் அப்பகுதி வனத்துறை அலுவலகம் சிறிது நேரம் போர்க்களம் போல காட்சியளித்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் 10 அடி உயர பாலத்தில் மலைவாழ் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை யானை மிதித்து கொன்றது. அந்த வடுவே இன்னும் மறையாத சூழலில் தற்போது சுப்ரன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சாலக்குடி சட்டமன்ற உறுப்பினர் TR சனீஷ்குமார் ஜோசப் தலைமையில் கடையடைப்பு நடத்தப்பட்டு வனத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து இப்பகுதியில் காட்டு யானை அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் பகுதி என்பதால் பொதுமக்களும் மலைவாழ் மக்களும் அச்சத்தில் உள்ளனர். சம்பவத்திற்கு காரணமான யானையை விரைவில் பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மக்களின் திடீர் ஆர்ப்பாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ഇവിടുത്തെ ഫോറസ്റ്റ് സ്റ്റേഷൻ മതിലിനോട് ചേർന്ന് ആയിരക്കണക്കിന് വാഴ നശിപ്പിച്ചപ്പോൾ എത്ര പൈസ നഷ്ടപരിഹാരം കിട്ടുന്നറിയോ? ഇന്ന് രാവിലെ പിലാർമൂഴിയിൽ സുബ്രൻ എന്ന കാട്ടാനയുടെ ആക്രമണത്തിൽ മരണപ്പെട്ടിരിക്കുകയാണ്. ഞങ്ങളെ സംബന്ധിച്ചിടത്തോളം വലിയ ആശങ്കയും തീർച്ചയായിട്ടും ഈ വിഷയത്തിലുണ്ട്. ജനവാസ മേഖലയിലേക്കാണ് ആന കഴിഞ്ഞ കുറേ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.